ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான கதம்ப சாம்பார் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அன்றைக்கே வறுத்து அரைச்ச பவுடர் சேர்த்து எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு காட்ட போகிறேன். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு புளியை ஒரு ஆளாக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக, ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 3 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து, இந்த அளவு வறுபட்டதும் இதில் ஒரு பிஞ்ச் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இது கூடயே சேர்த்து நல்லா வறுத்து தட்டில் மாற்றிக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் வறுத்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் நம்ம கதம்ப சாம்பாருடைய பேஸே பவுடர். இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம், 1 குச்சி கருவேப்பிலை இலை, 6 பல் தட்டின பூண்டு, 2 போல் காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. ஒரு கீர்ன காஞ்ச மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட், முள்ளங்கி, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் மொத்தத்தையும் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலாவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 ஹவர் ஊற வச்ச அரை ஆளாக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 1/2 ஹவர் ஊற வச்ச 1 ஆளாக்கு புழுங்கல் அரிசி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 பீஸ் போல் மாங்காய், ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய், ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் சேர்த்து புளிக்கரைசல் ஒரு ஆளாக்கு, மீதி 4 ஆளாக்கு தண்ணி 5 ஆளாக்கு நான் மொத்தமாக சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு இப்போ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்குங்க. இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்டான கதம்ப சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.